ஒன்னும் சப்பையா கதை பேசிட்டு போயிருக்கிற, நான் எவ்வளவு சொல்லி கொடுத்தேன் உனக்கு அப்படின்னு கேட்பார்ல. என்ன, கர்த்தர் பெரியவர். ஆமே, உன்னதமானவருக்கு நீங்க பிள்ளையா இருக்கிறதுக்கு இப்ப ஒப்பு கொடுங்க. நிறைய இருக்கு, சீக்கிரமா முடிச்சிடலாம். ஆனா நீங்க ஒப்பு கொடுத்தாதான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் பெரியவர். இரண்டாவது காரியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். இந்த சங்கீதம் எழுதப்பட்டது மோசையால, அது எல்லா பரிசுத்தவான்களும் ஒத்துக்கொள்றாங்க. ஏன்னா சில வசனங்கள் எல்லாம் உபாகமத்துல இருந்து மோசையுடைய கடைசி நாட்கள் அவன் பேசின வார்த்தைகள் இதுல இருக்கிறதுனால, எனக்கு ஆதாரம் என் கோட்டை கண்மலை எல்லாம் சொல்றதுனால. ஆனா பரிசுத்த ஆவியான வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்குதுன்னு சொல்லி 2 தீமோத்தேயு 3:16-17 வாசிக்கிறோமே, அல்லது 2 பேதுரு 1:20-21 வாசிக்கப்படுறபடி தீர்க்க தரிசனமானது தேவனுடைய பரிசுத்த மனுஷர்களால் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள் சொல்லப்பட்டிருக்கிறபடி ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். உன்னதமானவருக்கு பிள்ளை ஆனா மட்டும் முடியாது, அடுத்தது ஒரு காரியம் இருக்குது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த 2வது வசனம் வாசிக்கலாம். 2ஆம் வசனம், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். போதுமா, நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன். ஆனா கண்டிப்பா சொல்றேன், இந்த வசனம் மோசே சொன்னதுனால உங்களுக்கு இந்த 16 வசனங்கள் உள்ள வாக்குத்தத்தம் பலிக்க போறது இல்ல. நீங்க கண்டிப்பா இதை சொல்ல போறது இல்ல. என்னால சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியும். 1 லட்சம் ரூபாய் பிரச்சனை இருக்கிறவங்களா இருந்தாலும் சரிதான், 1000 ரூபாய் பிரச்சனை இருக்கிறவங்க சரிதான், சாதாரண ஒரு தலைவலியா இருக்கிறவங்க சரிதான், யாராலையும் நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், நான் உமக்கு மட்டும்தான் நம்பி இருக்கிறேன், நீர் என் கோட்டை, நான் உங்களுக்குள்ளால அமர்ந்திருக்கிறேன், என் தேவன் நான் நம்பி இருக்கிறவன் சொல்ல முடியறதே இல்ல. மனுஷனை தன் புயபலமாக கொண்டு மனுஷனை நம்பி இருக்கிறவன் சபிக்கப்பட்டவன் சொல்ல, அந்த ஒரு சாபத்தை வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற நமக்கு இந்த வார்த்தை கண்டிப்பா வராது. நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் பிரச்சனை இல்ல, என்ன செய்ய முடியும்? எவன் 5 பைசா வட்டிக்கு தரான், எவன் 10 பைசா வட்டிக்கு தரான், அவன் கிட்ட தான் கையேந்திரதுக்கு நிக்கிறமே தவிர, வெள்ளியும் என்னுடையது பொண்ணும் என்னுடையது சொன்னவனை பார்த்து கையேந்திரதுக்கு நமக்கு வராது. ஏன்னா அது தப்பு சொல்லல, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனா மாமிசம் பலகீனம் உள்ளதா இருக்குது. அதனாலதான் இந்த ஒரு காரியத்தை, இந்த ஒரு வார்த்தையை சொன்னது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை பேசுறார். யாரோ ஒரு தாய் மட்டும் ஆமேன்னு சொன்னாங்க. என் சகோதரியே நீ கோடா கொடியா பெருகுவாய. ஏன்னா யாருக்கும் புரியறது இல்லை நமக்கு. ரோமர் 8:26 தான் இதை பேசிச்சுன்றது யாருக்கும் தெரியாது. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வாசிங்கம்மா, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்று, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே எவனும் போய் நின்று சொல்ல வேண்டியதில்லை. இங்க பேசிட்டு இருக்கிற இந்த மனுஷனுக்கு ஒரு பிரச்சனைனா இவன் போய் பரிசுத்த ஆவியானவரே எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு வாய் வரல, நாக்கு குளறுது, எனக்கு பேச தெரியல, ஜெபம் வரல, நீங்க பேசுங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் சார். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல போறார். நீங்க இப்ப ஒப்பு கொடுத்ததுனால, அந்த உன்னதமானவருக்கு பிள்ளையா இருப்பேன் ஒப்பு கொடுத்ததுனால அவர் உங்களுக்காக இதை செய்ய போறார். ஏன்னா அந்த உன்னதமானவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த உலகத்துக்கு அனுப்புனது பிதா மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவியானவரும் என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் தான் இயேசு கிறிஸ்து சொல்றார். நான் போய் ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன்னு சொன்னாரு, அது எந்த அளவுக்கு 100% பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு உண்மையோ அதே அளவுக்கு ஏசாயா 48:16-17-18 வாசிச்சீங்கன்னு சொன்னா, ஏசாயா 46:16-17-18 அந்த வசனங்கள் தெளிவா சொல்லப்பட்டிருக்கும். என்னுடைய 16ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். இது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் இந்த உலகத்துல மனுஷனா வர்றதுக்கு முன்னாடி ஏசாயாவோட தீர்க்கதரிசியின் மூலமா இந்த உலகத்துல குமாரனாய் இந்த உலகத்துக்கு வரப்போகிற சர்வ வல்லவருடைய ஒரே குமாரனாயோட மடியில செல்ல பிள்ளையா இருந்த இயேசு கிறிஸ்து நான் ஏன் உலகத்துக்கு வரப்போறேன்னு சொல்ற ஒரு தீர்க்கதரிசன வசனம் இது. அந்த ஆவியானவர் தான் இப்ப இன்னைக்கு உங்களுக்காக அந்த வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு இந்த வார்த்தையை இன்னைக்கு விண்ணப்பம் பண்றார். நீங்க கேளுங்க, ஆண்டவரே இனி ஒரு நாளும் எபேசியர் 4:30 சொல்லப்பட்டிருக்கிறபடி நான் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை இனி நான் ஒரு நாளும் நான் துக்கப்படுத்த மாட்டேன். ஆனா நான் நீடித்த நாட்களாய் வாழணும். அதுக்கு எனக்கு உன்னதமானுடைய பிள்ளையா இருந்தா மட்டும் போதாது, இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்காக என்னைக்கும் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு எனக்காக வேண்டுதல் செய்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க கேட்டுருங்க. யாராச்சும் கேட்டது மாதிரி தெரியலையே, பாஸ்டர் மட்டும் ஆமேன்னு சொன்னார். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர்,
கர்த்தர் பெரியவர். அந்த ரெண்டு காரியம், சர்வ வல்லவருடைய நிழல்ல நீங்க தங்குறதுக்கு முதல் காரியம் உன்னதமானவருடைய அந்த மறைவு, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த இயேசுடைய மறைவில் எப்படி இருக்க முடியும் தெரிஞ்சிட்டோம். ரெண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணணும். நீங்க பேசுற பாஷை தமிழ், இந்தி, மலையாளம் எது வேணா இருக்கலாம். ஆனா அதுக்கு பிதாவுக்கு தெரியாது அப்படிங்கறதெல்லாம் அர்த்தம் அல்ல. ஆனா பிதாவின் உள்ளும் நமக்குள்ளும் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அவங்க ரெண்டும் பேசக்கூடிய ஒரு அந்நிய பாஷையில பேச முடியும். நம்ம பேசுறத கேட்டாலும் அந்த சைத்தான் நமக்கு வேற ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு ஒரு அடைப்பை போட்டு வச்சுட்டு போயிடுவான். ஆனா பரிசுத்த ஆவியானவரும் பிதாவாகிய தேவனும் பேசுறத அந்த சைத்தானுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. அதுக்காக தான் பரிசுத்த ஆவிக்காக வாஞ்சிங்க, பரிசுத்த ஆவி உங்கள்கிட்ட வரணும்னு சொல்லி கேட்டுக்கிறது. நமக்கு என்ன நினைக்கிறோம்னா, ஆராதனை வேளையில துள்ளி குடிச்சிருச்சு அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே இந்த பக்கம் அந்நிய பாஷையும் அந்த பக்கம் வேற ஒரு இங்கிலீஷ் பாஷையும் பேசுறதுதான் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்படி அல்ல. நீ செய்யறது தப்பு, பாவம், நீ இந்த காரியத்தை இந்த ஆளுக்கு செஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு குத்துது பாத்தீங்களா, அதான் மனசாட்சி அப்படின்னு உலகத்துல இருக்கிறவன் சொல்றான். ஆனா நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அவர் சொல்லுவார், இங்க தானே ஆசீர்வாதம் வாங்கினேன், அப்புறம் ஏன் 3 வாரமா காணோம்? ஜன திரட்சி ராஜாவுக்கு மகிமை. ராஜாதி ராஜாவான இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தாருன்னா எவ்வளவு இடம் காலியா இருக்குது. இந்த இடத்துல ஆசீர்வாதம் வாங்கினவங்களை பாத்தீங்கன்னா இத மாதிரி இன்னொரு ஆலயம் கட்டினா கூட இடம் பத்தாது. எங்க போச்சுப்பா இந்த மந்தையில் உள்ள ஆடு கேட்பாருல்ல. இன்னும் ஏன் நம்ம குறைவா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே தான் நிறைவாக்குவார். அந்த மகிமை தான் ஜன திரட்சி. இந்த ஆலயம் முழுசு நிரம்பி இருந்தாதான் இந்த சீயோன்ல இருந்து சம்பூர்ணமா ஆசீர்வாதம் வர முடியும். அப்படி வராம நான் மட்டும் வந்துட்டு போனா போதும். இல்ல இல்ல இல்ல, ஒரு ஆள் மட்டும் உட்கார்ந்துட்டு 10 வருஷம் 20 வருஷம் உட்கார்ந்து தரையை தேய்ச்சிக்கிட்டு மேல போனா சொல்லிடுவாரு, இவனை தூக்கி அழுகையும் பற்கடிப்பு நடந்த இருள்ல போடுங்கன்னு சொல்லிடுவார். ஏன்னா ஒரு தாளம் தான் வச்சிருக்கிறவன் அவருக்கு பிடிக்காது. 2 4 மாத்தினா தான் பிடிக்கும், 5 10 மாத்தினா தான் பிடிக்கும். அல்லேலூயா. அதுக்கெல்லாம் ஏதாவது நம்ம செஞ்சோமா? எதுவும் செய்யல. உங்களுக்கு வாகனம் இருக்கோ இல்லையோ, இந்த ஆலயத்துக்காக ஜன திரட்சி எத்தனை குடும்பம் இந்த இடத்துல இன்னைக்கு வர முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. காசு இருக்குது, வசதி இருக்குது, சுகம் இருக்குது, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பஸ் இல்ல, ஒரு வண்டி இல்ல. யாராச்சும் நினைச்சோமா? ஆனா குறைவு ஏன் அப்படியே குறைவாவே இருந்துட்டு இருக்குது? நீடித்த நாட்கள ஏன் நன்மை கிடைக்காம இருக்குது? வயசு 60 70 வயசு ஆகி போயிடுச்சு. இன்னொரு 10 வருஷம் பலத்தின் மிகுதியால 80 வருஷம். ஆனா இன்னும் குறைவோடய உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்? ஜனத்திரட்சி ராஜாவுக்கு மகிமை. அந்த மகிமையிலே தானே எல்லா குறைவையும் நிறைவாக்க முடியும். அதை நம்ம யோசிக்காம விட்டுட்டோம். கர்த்தர் பெரியவர். அந்த பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் இன்னைக்கு உங்களுக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோட 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு அனுப்பும்படியா பிதாவும் அவருமா சேர்ந்து செஞ்ச அக்ரிமெண்ட் படி அனுப்பி விட்டதுனால மறுபடியும் 33 வருஷம் கழிச்சுட்டு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய யெகோவா தேவனும் இன்னொரு அக்ரிமெண்ட் போட்டு மேல இருந்த பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் உங்களுக்குள்ள எனக்குள்ள அனுப்பி தந்திருக்கிறத நம்ம மறந்து போயிட்டோம்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். நீடித்த நாட்களால் உங்களை திருப்தி ஆக்கணும். யாராவது விசுவாசிக்கிறீங்களா? இல்ல ஏன் யாராவதுன்னு கேட்கிறேன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஆமேன் கூட கேட்க முடியல. ஆவிக்குரிய ஒரு சபையில உட்கார்ந்து இருந்துட்டு நம்மளால ஒரு அல்லேலியா அந்த வார்த்தைக்கு தகுந்தபடி ஒரு உணர்ச்சியோட நம்மளால பேச முடியல அப்படின்னு சொன்னா இதுக்கும் ஆமேன் சொல்ல அல்லேலியா சொல்லுன்னு சொல்லிதான் இன்னும் சீயோன் சபையில இருந்து போதகர் சொல்ல வேண்டியது இருக்குது. அப்படின்னா அது ரொம்ப ஒரு வேண்டாம். கர்த்தர் பெரியவர். நீங்க இப்ப விரும்புகிற காரியம் அந்த நீடித்த நாட்களை திருப்தி ஆக்குறதுக்காக நீங்க விரும்பின அந்த காரியம் உன்னதமான நான் பிள்ளையா இருப்பேன் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா ஆமேன்னு சொல்லுங்க. அந்த பரிசுத்த ஆவியை நான் துக்கப்படுத்த மாட்டேன்னா ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப அந்த சத்தம் அவருக்கு கேட்டிருக்கும். அவர் சொல்றார், உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் கப்புவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல முக்கியமா நான் சொல்லித்தர வேண்டியது அந்த வேடனுடைய கண்ணி. நம்ம ஏதோ சத்துரு எல்லாம் வந்து வலை விரிக்கிறான். ஒரு சத்துரு வந்து உலகத்துல கிடையாது. பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அந்த வேடனுடைய கண்ணின்னு சொல்லக்கூடியது தீர்க்கதரிசியின் போஸ்ட் ஓட்டிட்டு நிறைய பேர் வராங்க பாத்தீங்களா? இந்தியாவுக்கு தீர்க்கதரிசி, உலகத்துக்கு தீர்க்கதரிசி எல்லாம் சொல்லிக்கிட்டு அதெல்லாம் நம்பி எதுவும் விட்டுறாதீங்க, அதெல்லாம் இருக்கிறதாங்க இருக்கட்டும். ஆனா இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும். இந்த ஊழியக்காரனுக்கு தவிர வேற எந்த ஒரு மனுஷன்கிட்ட உங்களுக்கு தீர்க்க தரிசனம் கொடுக்க மாட்டார். அவர் தம்முடைய ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசிக்கு தெரியப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். வெறும் தீர்க்கதரிசிக்கு அல்ல, அந்த வேடனுடைய கண்ணிக்கு இன்னையிலிருந்து உங்களை தப்பு வைக்க போறார். ஆமென், ஆமென். பாழாக்கும் கொள்ளை நோய்
இன்றைக்கு இந்த ஆலயத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க எத்தனை பேருக்கு என்னுடைய தரித்திரத்துல முக்கியமான பங்கு, இந்த என்னுடைய வேதனை எல்லாம் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில செலவழிச்சதுதானு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களே, அந்த வேதனை அவர் இன்னைக்கு குணமாக்கி அனுப்ப போறார். ஆமென், ஆமென். நீங்க ஆமேன்னு சொல்லாட்டாலும் எனக்கு கவலை எல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க. ஆமேன்னு சொன்னவங்களுக்கு இன்னைக்கு வியாதி சுகம் ஆகிருக்கும். ஏன்னா ஒப்பு கொடுத்தா மட்டும் போதாது, விசுவாசிக்கணும்ல. சொல்ற வார்த்தைக்கு விசுவாசிங்கன்னு சொன்னா இன்றைக்கு அந்த பாழாக்கும் கொள்ளை நோக்கி அவர் உங்களை தப்பு வச்சிருப்பார். ஆமென். ஏன்னா நானே உன் பரிகாரியை கர்த்தர்னு சொல்லி இருக்கிறார். அவரை தவிர உலகத்துல உங்களுடைய நோயை தீக்கிறதுக்கு ஒரு மனுஷனாலே முடியாது. அது எவ்வளவு பெரிய கேன்சரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய எய்ட்ஸா இருக்கட்டும், இல்ல என்ன விதமான புற்றுநோயா கூட இருக்கட்டும், இல்ல இது சம்பந்தமே இல்லாம மூத்த பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஏதோ ஒரு வியாதியா இருக்கட்டும், எந்த சாபம் தோஷமா இருக்கட்டும், நானே உன் பரிகாரின்னு சொன்னான்னா மூளை உளைச்சல் அந்த குழந்தைக்கு அவரால் மூளையை கொடுக்க முடியும். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். அவர் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உங்களை மூடுவார். அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். யோவான் 3:16 இருக்கு இல்லையா, அந்த சத்தியம். தேவன் தம்முடைய ஒரே பேரானாகிய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதுதான் உண்மையிலேயே இந்த வேதத்தில் கொடுத்திருக்கிற பெரிய வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்திருக்கிற நல்ல ஒரு வாக்குத்தத்தம் சொல்லி புண்ணியவான்ல வாசிக்கிறோமே. அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்க முடியாதான் பெரியவர், எப்பொழுதும் அன்பாகவே இருக்கிற அந்த தேவன், பிதாவாகி அந்த யெகோவா தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை உங்களுக்காக எனக்காக அடிச்சு இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார வச்சு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்க முடியாது உட்கார வச்சிருக்கிறான்னா அதுக்கு அதுதான் அர்த்தம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சத்தியம் உங்களுக்கு கேடகமா இருக்கும். இல்ல பின்பக்கத்துல வைக்கிறதுக்கு பரிசைன்னு சொல்றது ஒரு சின்ன கேடகமா, அது ஒரு கேடகமா இருக்கும். இன்னைக்கு அருமையான மலேசியா ஊழியக்காரர் அதான் சொன்னார், என்னெல்லாம் வச்சு நீங்க பாதுகாக்க முடியும்னு சொன்னாரு. இந்த சத்தியம், தேவன் அன்பாகவே இருக்கிற அந்த சத்தியம், உங்களுக்காக மரித்தான்ற அந்த சத்தியம் உங்களை முன்னாடியும் பின்னாடியும் காக்கும். எவனாவது வந்து நீ பாவி, நீ துரோகி, நீ செய்ய முடியாத குற்றத்தை செய்யறேன்னு சொல்லிட்டீங்கன்னா சொல்லுங்க, இந்த சத்தியம் என்னை விடுதலையாக்கும், இந்த இயேசு என்னை விடுதலையாக்கும். அது சொல்லுங்க, அது முன்பக்கமும் பின்பக்கமும் உங்களுக்கு மதிலாகவும் கேடகமாகவும் அந்த வசனம் இருக்கும். அதுக்காக தான் இன்னைக்கு 2 ஊழியக்காரங்க 2 ஸ்தாபனத்துல இருந்து வந்து நம்ம கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, இந்த சத்தியத்தை நாங்க அறிவிக்கிறதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நம்மளால ஒரு ஆத்மாவோ 10 வருஷமா உட்கார்ந்து தரையை தேய்க்கிறத தவிர குடும்பத்தில் இருக்கிற அடுத்த ஒரு ஆத்மா அல்லது பக்கத்து வீட்டுல சாக கிடக்கிறவன் அல்லது பக்கத்து வீட்டுல தற்கொலைக்கு போக இருக்கிறவன் அல்லது இன்னொரு அந்நிய மனுஷன் சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு வர்றோமே, அந்த மனுஷனுக்காக யார் பரிதாபப்படுறது? அது உங்ககிட்ட தானே கொடுத்துருக்கிறாரு. அது உங்க மேல விழுந்த கடமன் பவுல் சொல்றானே, பவுலுக்கு மட்டும் இல்ல, அது உங்களுக்கும் எனக்கும் கூட தான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இரவில் உண்டாகும் பயங்கரம், திருட்டு, பகலில் பறக்கும் அம்பு, விபத்து, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், அது இங்க இப்ப பேச வேண்டாம். மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், கொலை, கலவரம், இது எல்லாத்துக்கும் நீங்க பயப்படாம இருக்க முடியும்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்ற. ஒருவேளை இதுவரைக்கும் ஏதோ ஒரு காரியத்தினால இந்த கலவரம் வந்துருமோ, இப்படி ஒரு பிரச்சனை நடந்துருமோ, இப்படி ஒரு சூழ்ச்சி நடந்துருமோ, அல்லது இப்படி ஒரு விபத்து நடந்துருமோ அப்படின்னு நீங்க ஒரு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க சொன்ன 2 காரியம், உன்னதமானவருக்கு பிள்ளையா இருப்பேன்னு ஒப்பு கொடுத்ததுனால, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த மாட்டேன்னு சொன்னதுனால, பரிசுத்த ஆவியானவர் இப்போ உங்களுக்காக வேண்டி தாமே பேசிட்டு இருக்கிறார். தாமே அவங்க கிட்ட ஏதோ ஒரு வேளை நடந்துட்டு இருக்குது இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளுக்காகவும். ஆமென், அல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உங்கான்னு சொல்லக்கூடிய 1000 பேர் உங்களை விட்டு வெளியில போனாலும் சரிதான். நான் தான் உன் குடும்பம், இன்னைக்கு கல்யாணத்துக்கு கார்டு அடிச்சா 1000 பேர் உங்களுக்கு கார்டு கொடுக்க முடியலாம். ஆனா நீங்க இப்ப சொல்லக்கூடியது, அந்த 1000 பேர் என்னை விட்டு போயிட்டாங்க, நான் தனியா நிக்கிறேன் நீங்க சொன்னாலும், உங்களை எதிர்த்து வர்றவங்க 10,000 பேர் விழுந்து போனாலும், நீங்க அடிச்சு சாவடிச்சிருந்தாலும் சரிதான், இல்ல கர்த்தரே வந்து யுத்தம் பண்ணாலும் சரிதான், அந்த சாத்தான் அவங்களை அணுக முடியாது. ஏ அப்பா, இவ்வளவு சத்தமா சொல்றீங்களே. கர்த்தர் பெரியவர். அப்பா, அதுக்கும் இவ்வளவு சத்தம் தான். சரி, அவர் மேல இருந்து பார்த்துட்டே இருப்பார். இப்போ என் பிள்ளைங்கெல்லாம் பசி மயக்கத்தில் இருக்குன்னு என்னட்ட சொல்ல மாட்டார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லிச்சு. அந்த பிழைக்கிறதுக்கு தானே, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டது தானே உட்கார்ந்து இருக்கிறோம். பசிக்காது. ஆமென், அல்லேலூயா. உங்க சைட்ல இருந்து நான் இருப்பேன்னு சொல்லி ஒருவேளை சொன்னவங்க 1000 பேர் போயிருந்தாலும் சரி, எதிர்த்து வந்தவங்க 10,000 பேர் விழுந்திருந்தாலும் சரி, நீங்களே அடிச்சு சாவடிச்சிருந்தாலும் சரி,
சாத்தான் அவங்களை இனி தொட முடியாது. அதுக்கு நீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க சொல்றதுல தான் இருக்கு. கர்த்தர் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு ஒரு பலனை காண்பாய். அப்போவே 5 நிமிஷத்துல நீடித்த நாட்களை திருப்தி ஆக்குறதுக்கு உன்னதமான இருக்க பிள்ளையா இருந்துட்டா போதும் சொல்லிட்டு இதை முடிச்சிருந்திருக்கலாம். ஆனா என்னென்ன செய்வான்றது நமக்கு தெரியாமலே போறதுனால, இந்த சங்கீதத்துடைய சக்தி நமக்கு புரியாமலே இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு மனப்பாட வசனமா சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோமே தவிர இதுல என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரியாம போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம், ஒரு வேதனை தான். இன்றைக்காவது நான் அந்த நீடித்த நாட்கள் நான் திருப்தியா இருக்கிறதுக்காக தான் கடவுள் என்ன படைச்சிருக்கிறான்ற ஒரு பெரிய விசுவாசத்தோட, அது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் இந்த உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனால் திறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னவர் அந்த இயேசுக்கு பிள்ளையா நான் இருக்கிறதுனால இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு ஒரு பலனை காண்பாய். செத்து போறவனுக்கு அப்படிதான் போவான். அல்பாயுசுல போறது ஒருத்தன் தான் போவான். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கன்னு சொன்னாரு சங்கீதம் 2:12. அந்த இயேசுவை முத்தம் பண்ணும்படியாய் அவருக்கு பிள்ளையா இருப்ப நீங்க ஒப்பு கொடுத்ததுனால நீங்க போக மாட்டீங்க. அல்பாயுசுல போறதுக்கு துன்மார்க்கன் இருக்கிறான் உங்களுக்கு பதிலாக. ஏசாயால அந்த வசனம் ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு பதிலாக மனிதர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன்னு சொல்லி உங்களை இந்த இடத்துல உயிரோட வைக்கிறதுக்காக எங்கேயோ எவனோ ரோட்ல செத்துட்டு இருக்கிறான். கர்த்தர் பெரியவர். கர்த்தர் பெரியவர். அவருக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்றத கடைசியில் நீங்க சொல்லுங்க. துன்மார்க்கருக்கு வரும் பலனை மட்டும்தான் நீங்க பார்க்க போறீங்க. இப்பதான் மோசே சொல்றான், எனக்கு அடைக்கலமா இருந்த அந்த உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக நீ கொண்டாய். நீ அப்படி கொண்டிருந்தீன்னா, நீ அப்படி நான் உன்னதமான கர்த்தரை நான் இயேசுவை தாவரமாக அடைக்கலமாக நான் வைக்க போறேன்னு சொன்னா, ஏன்னா அவன் சொல்றான் பாத்தீங்களா, அந்த யாத்ராகமும் லேவியராகமும் எல்லா உபாகத்துல எல்லாம் அவன் சொல்லுவான் பாருங்க. விசேஷமா உபாகமம் 38 அதிகாரம் 27 வசனத்துல அழகாக சொல்லுவான், நான் ஆதாரமாக வச்சிருக்கிறேன்னு சொல்லுவான். அந்த இயேசுவை நீங்க ஆதாரமாக, நீங்க அடைக்கலமாக, நீங்க அவர்தான் என் கண்மலை என் கோட்டை நீங்க சொல்றதுனால பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளை கொடுப்பார். ஆமென். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்களுடைய கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, உன் நரைவேதைக்கு உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவேன் சொன்னா ஒரு மனுஷன் அப்பா அம்மான்ற பேர்ல இருக்கிறவங்களையோ பிள்ளைன்ற பேர்ல இருக்கிறவங்களை வச்சு தாங்குவேன்னு சொல்லி அவர் நம்பல. தூதர்களை வச்சு உன்னை தாங்குவேன்னு சொல்ற. ஆமென். அல்லேலூயா. 2 காரியத்தை முதல்ல ஒப்பு கொடுத்ததுனால, இந்த சர்வர்களுடைய மறைவுல நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறதுனால இதை என்னால விசுவாசமா ஆணித்தரமா சொல்ல முடியுது. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். கர்த்தர் பெரியவர். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். உங்களை சிங்கம் போல பீறி அழிக்க நினைக்கிற உனக்கெல்லாம் இந்த வாழ்க்கை தகுதி இல்ல, உனக்கெல்லாம் குடும்பம் தேவையே இல்ல, உனக்கு எத்தனை லட்சம் ரூபா வந்தாலும் உன் பிசினஸ் ஜெயிக்காதுன்னு சொல்லி உங்களை கிழிச்சு போடுறது மாதிரி பக்கத்துல எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க இல்லையா, வீட்டுக்கு பக்கத்துல சொந்தக்காரங்கன்ற பேர்ல, பிள்ளைங்கன்ற பேர்ல, கணவன் மனைவின்ற பேர்ல யார் ஒருத்தவங்களை உங்களை கீறி போடணும்னு நினைச்சாலும் அந்த சிங்கத்தின் மேலும் நீங்க நடக்க போறீங்க. உங்களை விழுங்க நினைக்கிற எந்த ஒரு கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, சர்ப்பத்தை போல இருக்கக்கூடிய எந்த ஒரு நோயா இருந்தாலும் சரி, அதை நீங்க மிதிக்க போறீங்க. ஆமென். 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 ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். பரிசுத்த வேதத்துல பால சிங்கம் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுக்கு விரோதியாய் வரப்போகிற அந்த அந்தி கிறிஸ்துவ பத்தி சொல்லப்பட்டிருக்குது. மோசே தான் சொல்லுவான், தான் கோத்திரத்தை பார்த்து சொல்லுவான் பாலசிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் புரியவே இல்லை. ஆனா யாக்கோபு ஆதியாகமம் 49 அதிகாரத்துல அவனுடைய எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்றான், குதிரையின் மேல் ஏறி வருகிறவன் கீழே விழ பண்ணும்படிக்கு அவன் காலை குதிகாலை கடிக்கிற ஒரு காரியத்தை பத்தி அதுல சொல்லப்பட்டிருக்கும். மெதுவா வாசிச்சு பாருங்க. கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருக்கிறேன்னு சொல்லி யாக்கோபு நெஞ்ச